ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வெள்ளிக்கிழமை மார்கழி வெள்ளிங்க. இதுக்கு வந்து வெத்தலையில் வந்து ரோஜா பூவு இல்லைன்னா செவ்வந்தி. இப்போ என்கிட்ட ரோஜா பூ தான் இருந்ததுங்க. இதை வச்சு இது மாதிரி செஞ்சு பாருங்கள். இந்த உருளையில் வைக்கலாம். இது வாட்டர் பாட்டிலோட இதுங்க. பழசாயிருச்சுன்னா நம்ம தூக்கி போடாமல் இது குழந்தைகளுக்கு வந்து காப்பி ஜூஸு, சின்ன குழந்தைகளுக்கு ஜூஸு தண்ணி இதெல்லாம் இப்படி கொடுக்கலாங்க. ஊற்றி இப்படியே குடித்தோம்னா வாயெல்லாம் ஆகுங்க, அவங்க கீழே சிந்துவாங்க. இது இப்படி போட்டு கொடுத்துட்டோம்னா நல்லா குடிச்சுக்குவாங்க. இது கத்தி வந்து நல்லா ஷார்ப்பாக இருக்குது பாருங்க. நேற்று தான் புதுசு வாங்கிட்டு வந்தாங்க. இப்படி கத்தி வாங்கணுங்க, இந்த மாதிரி இருக்கிறது மாதிரி. இப்படி வாங்கினோம்னா நல்லா வெங்காயம், தக்காளி, காய்கறியெல்லாம் வெட்டுறதுக்கு நல்லா இருக்கும். இந்த மாதிரி கத்தி இது மாதிரி வாங்கிக்கணுங்க. இதுக்கு குழந்தைகளுக்கு காப்பி இதெல்லாமே சூடாக வேணும்னா இதில் ஊற்றி வச்சுக்கலாம். இதில் ஊற்றி வச்சு கொடுத்துக்கலாங்க. மூடி போட்டு மூடிடலாம், தூசி நிறையாமல் இருக்கும். சூடு ஆறாமல் இருக்குங்க. இந்த காப்பி கப்பு தெரியாமல் இருக்கிறதுக்குங்க. தோசை எல்லாமே ஊற்றுறதுக்கு பாருங்கள். இந்த ஜக்கு வாங்கிட்டு வந்தோம் நேற்று. இது எண்ணெய் வலியாமல் இருக்குங்க. இதுக்கு இந்த பாருங்கள், இந்த இதில் கழுகுறதுக்கு அழுக்கு ஈனப்பட்டா இப்படி தேய்ச்சி கழுகுறதுக்கு கொடுத்துருக்காங்க. இதில் எண்ணெய் ஊற்றி வச்சுக்கலாங்க. தோசைக்கு எல்லாத்துக்குமே சமையலுக்கு நம்ம வந்து பெரிய ஜாடி எடுக்க வேண்டியதில்லை. இது அளவாகவும் ஊற்றிக்கலாம். இப்படி நல்லா இருக்குது பாருங்கள், சின்னதாக அழகாக. பூவெல்லாம் அவசரத்துக்கு வாங்கணுங்கிறது இல்லைங்க. இந்த பாருங்கள், இப்படி இந்த பாலித்தீன் கவர்லேயே நம்ம அந்த மாதிரி செஞ்சுக்கலாம். நான் உங்களுக்கு ஒரு நாளைக்கு செஞ்சு காமிக்கிறேங்க எப்படின்ட்டு. இப்படி ஊற்றி கொடுத்துர்லாங்க, அவங்க குடிச்சுக்குவாங்க. எண்ணெய் பாருங்கள், இந்த மாதிரி ஊற்றி வச்சுக்கலாம். எவ்வளோ அழகாக இருக்குங்க பாருங்க. இந்த மாதிரி ஊற்றி வச்சுக்கலாங்க. பிடிச்சிருந்தா இது மாதிரி நீங்களும் செய்து பாருங்கள். மீதி இருக்கிற எண்ணெய் இதில் ஊற்றி வச்சுட்டேங்க. இது இப்படியே வச்சிட்டோம்னா வடிஞ்சிரும் பாருங்கள். வடியுது பாருங்கள். நம்ம எதுவுமே பண்ண வேண்டியது இல்லைங்க. அப்புறம் தூக்கி கவர் எரிஞ்சிடலாம்.